ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட்மேன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு உள்ள பேய் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஹந்து சோரோ. ஹந்து சோரோ வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு மக்களும் ஹாலோ சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அதோட ஹிஸ்டரி போவோமா? ஓகே, எல்லா பேய்க்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அம்மாவளி அந்த பேய் எப்படி இருக்கும், அது பேயோட அப்பியரன்ஸ்னால் வந்துட்டு அதோட வடிவமைப்பு, அது எப்படி இருக்கும், அதுதான் அப்பியரன்ஸ்வாங்க. ஓகே, ஸோ அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, நார்மலாக இந்த ஹந்து சோரோ வந்துட்டு ஒரு வயசானவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு வயசானவங்க. ஓகே, வயசானவங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, சாரி டு சே தட், அவங்களோட இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்துட்டு நீட்டாக இருக்கும். அதுதான் அந்த 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 அப்பியரன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ப்ரொடெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்துட்டு பில்லிங்களை காட்டத்தோம், கிட்னாப் பண்ணோம். ஓகே, இது எப்படி கிட்னாப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து கூட்டமாக விளாண்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் கூட்டமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, அந்த டைமில் இந்த லேடி, ஓகே, அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உருவத்தை மாற்றிட்டு அப்படியே அதை பாஸ் பாய் பண்ணி, அந்த பிள்ளைங்களை ஆடுற இடத்த பாஸ் பாய் பண்ணிட்டு, அதில் உள்ள பிள்ளைங்களை ஒருத்தனை ஒருத்தையோ மயக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்படி ஒருத்தன் மயக்குவாங்கன்னா, இப்போ லட்சியம் சொல்லுவேன், அவன் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு தெரியுமா இங்கே இந்த இடத்துல அழகான ஒரு 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 யூனிகார்ன் இருக்குது அப்படின்னு ஏதாவது போய் சொல்லி கூட்டிகிட்டு போவான். ஏன்னா பிள்ளைங்களாம் நம்பிடும். அதனால தான் அதை ட்ராப் பண்ணிடுவான். ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு அந்த பேய், ஓகே, ஹந்து சோரோ என்ன பண்ணேன்னா, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அதோட பேஸ் கீழே மறைச்சி வச்சுக்கோ. எப்படி மறைச்சி வச்சுக்கோ? அதான் நான் சொன்னல, சாரி ஃபார் சே தட், அது வந்து நீட்டாக இருக்கும் சொன்னல. ஸோ அது வந்துட்டு அதை அப்படியே ட்ராப் ஆகும். அந்த பிள்ளையை வந்து அப்படியே சுற்றி எப்படி சொல்லுது, தீக்கார், ஓகே, பாய் மாதிரி சுருட்டி கீழே அண்டர்நீட் இதில் வச்சுக்கோ. ஓகே, பேஸில் வச்சுக்கோ. ஸோ வந்துட்டு யாராவது பிள்ளை காணா போச்சு தேனா கூடியும் கண்ணுக்கு மாட்டாது. ஏன்னா ஹந்து சோரோ மறைஞ்சிரும். ஏன்னா மறைஞ்சா வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாம் பயப்படுவாங்க அம்மாவைய. ஸோ உண்மையாடி நார்மலாக நிறைய பேய்க்கு பார்த்தீங்கன்னா மறையிற சக்தி இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் அந்த பிள்ளையை கடத்தி அண்டனியில் வச்சுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ வந்துட்டு அது அங்கே இருந்தால் கூடியும் மனசனால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை அவங்க தேடி வர்றவங்கள பார்க்க முடியும். இப்போ நான் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை வந்து மாட்டிக்கிச்சு அந்த ஹந்து சோரோட்ட. ஓகே, நான் தான் அவங்க அப்பா வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து தேடுறேன், அந்த பிள்ளையை தேடுறேன். அந்த பிள்ளைக்கு நான் பேசுறது விளங்கும் தவிர பிள்ளை திரும்பியும் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஓகே, அந்த பிள்ளையை ஃபுல்லாக கூலோங் பண்ணி மறைஞ்சே போயிடுச்சு. ஓகே, ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி யாராவது ஹை விட்னஸ், ஓகே, கண்ணால் பார்த்துருந்தாலும் யாரோ கூட்டிகிட்டு போடுற மாதிரி, ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சால் நார்மலாக வந்து யார் போய் பார்ப்பாங்கன்னா, போமோவை தான் போய் பார்ப்பாங்க. ஏன்னா போமோ மட்டும்தான் அந்த ஹந்து சோரோ எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று அந்த பிள்ளை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு அந்த போமோவுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ ஹந்து சோரோகிட்ட இப்போ இந்த மாதிரி வந்தால் சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஹந்து சோரோ ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஹந்து சோரோ வந்துட்டு காலிலேருந்து ராத்திரிக்கும் நான் வேலை செய்யாது. அதோட டைம் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6 o'clock அண்ட் அபவ். ஓகே, 6 o'clock சாயங்காலேருந்து அபவ். ஏன்னா அதோட டைம், ஓகே, அதோட டைம் அந்த மாதிரி. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா லாஜிக்காக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நார்மலாக வந்து சாயங்காலம் தான் விளாட வருவாங்க. ஸோ ஓகே, ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இதுதான் அந்த ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரி சொல்லிட்டு கதை இல்லைண்ணா நல்லா இருக்காது. ஒரு இட்லி இருந்து சட்னி இல்லைன்னு நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி தான். கதைக்கு போவோமா? ஹிஸ்டரி பார்த்தாச்சு, இப்போ கதைக்கு போவோம். ஓகே, அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த 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 மேனே அந்த பாயே சொல்லியிருந்தாரு. ஓகே, இது மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது வந்து அவங்க அக்காவுக்கு நடந்தது, இவனுக்கு நடந்ததில்லை, அவங்க அக்காவுக்கு நடந்தது. ஆனால் அந்த ஸ்டோரியில் இவனும் அதில் இருக்கான், ஒரு பலியாடாக இருக்கான் அந்த இடத்துல. ஓகே,
ஸோ இந்த கதை எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் இருக்குமாங்க இந்த டைம் அது அவங்களுக்கு அந்த டைம் ஹாலிடே. ஸோ எல்லாரும் வந்து கம்பவுண்ட் போயிருந்தாங்க, பூர்வீக வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ பூர்வீக வீட்டுக்கு போனோடனே இப்போ பார்த்தீங்கன்னா கம்பவுண்டில் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு லைட் ஹவுஸ் இருக்காது. அப்போ லைட் ஹவுஸ் போகலாம் லைட் ஓகே அந்த லைட்லாம் இருக்காது, ரோட்டில் இருக்க லைட் அங்கே இருக்காது. ஸோ நான் வந்துட்டு கம்பவுண்ட் அது வீட்டு மீனுக்கு இருக்க லைட் தான் அவ்வளோ பிரகாசமாக எரியும் அந்த அந்த ரோடு கிட்டலாம். ஓகே ஸோ மீனுக்குள்ள வீட்டு லைட்டோ எங்கள் வீட்டு லைட்டோ ஓகே அந்த பிரகாசமாக அந்த ரோடு பிரகாசமாக எரியும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்துட்டு கம்பவுண்டில் போனால ஸோ அந்த பிள்ளைங்களாம் சின்ன வயசு. ஸோ அந்த கசின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கேர்ளும் அவங்க தம்பியும் இன்னும் கொஞ்சம் கசின்ஸ்லாம் உட்காந்து விளாடுறாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அந்த அக்காவுக்கு மட்டும் தான் வயசு கூட. ஓகே ஸோ இந்த அக்கா வயசு கூட. ஸோ இவங்களாம் வந்து சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எத்தனை டைம் தெரியுமா இந்த இந்த பாயை சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியுது ரொம்ப ஸ்டூப்பிடான டைம் ஹைட் அண்ட் சீக் விளாடுற டைம் அப்படின்னு. என்ன டைம்னா ராத்திரி 9 மணி. ராத்திரி 9 மணிக்கு இவங்க ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருக்காங்க. அதான் ஹைட் அண்ட் சீக் விளாடும் போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஹைட் அண்ட் சீக் விளாடும் போகிறப்ப வந்து கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க, நான் வரப்போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே போச்சு கபடி கேம் விளாட்னா நீங்கள் கபடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட் அண்ட் சீக் விளாடணுமா நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். நார்மல் ஹைட் அண்ட் சீக் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்க போகிறேன், இங்கே தான் இருக்கேன்னு தெரியும் அந்த மாதிரி. ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் விளாட்டு சுவாரஸ்யமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹந்து ஹந்து டாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹந்து டாத்தா ஓகே. இவங்க வந்துட்டு அந்த கேமை வந்துட்டு அந்த ஹோல் கேம் வந்துட்டு இவங்க ஹந்து டாத்தாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னால் கூட இந்த பிள்ளைங்கள போய் அந்த செட்டின் இடத்துல போய் ஒழிஞ்சிருக்கோங்க. ஸோ உண்மையாக ஹந்து டாத்தான்னு இந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு வெளியே வந்து செல்ஃப் ஷோ காட்டிடுங்க சொல்லிட்டு தான் இவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சே இருந்தாங்க. ஸோ அக்கா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க கேம். ஓகே நான் தோத்துட்டு தெரியும் எல்லாரும் வெளியே வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் வெளியே வந்தோடனே எல்லாம் போய் தூங்கிட்டாங்க. எங்கே தூங்குறாங்க, லிவிங் ரூமில் தூங்குறாங்க. ஸோ நார்மலாக அவங்க அம்மா அப்பா வந்து ரூமில் வந்து கதவு லாக் பண்ணி தான் இருப்பாங்க. அப்புறம் பாட்டி தாத்தா வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க, மற்றவங்களும் ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ பிள்ளைங்க வந்துட்டு லிவிங் ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த அக்கா வந்து கொஞ்சம் வயசு கூடனால இவங்க தான் அந்த பிள்ளைங்களாம் டேக் கேர் பண்ணிட்டு அந்த லிவிங் ரூமில் அப்படியே வரிசையாக படுத்திருப்பாங்க. ஓகே ஸோ இவங்க படுத்திருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசலுக்கு சைட்டில். இப்போ இந்த இங்கே இருக்குன்னா இவங்க இங்கே படுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள இவ்வளோ கிட்ட. ஓகே ஸோ வந்துட்டு 1 மணி என்ன நடந்துச்சுன்னா யாரோ அந்த வுடன் டோவை ஸ்க்ராஷ் பண்ணுறாங்க. ஸ்க்ராஷ்னா வந்துட்டு ஒரு வுடன் டோவை பிடிச்சி இப்படி நீட்டு நகத்தோடு இப்படி வச்சு செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் சத்தம், அந்த அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் மெலிசாக கேட்கும். ஏன்னா வுடன் டோ வந்து ரொம்ப வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஹோலோவாக இருக்கும். சில ஓகே ஹோலோவில் அப்படி இருந்தால் கூடயும் ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கும் அதில். ஓகே ஸோ அதனால ரொம்ப சத்தமாக கேட்கும். ஸோ 1 மணிக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்டோடனே அக்கா வந்து திடுதிக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, கனவு உலகத்தில் இருக்கனா இல்லை நிஜ உலகத்தில் இருக்கனா அப்படின்னு. ஸோ வந்து 1 மணி நேரம் தூக்கத்தினால அந்த சத்தம் கேட்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மறுபடியும் தூங்கிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த ஹந்து சோரை வந்து சின்ன பிள்ளைங்க கடத்தி போயிடுச்சுக்கோ, ஆனால் வந்து எடால்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ இவங்க அடால்ட். ஸோ இவங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் பிகின் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண இந்த அக்கா வந்து திருப்பி தூங்கிட்டாங்க, கனவுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னா யாரும் அவங்க கையை பிடிச்சி கிள்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை கையை பிடிச்சி இப்படி கிள்ளு போகிறப்ப இவங்க சொல்கிறாங்க தப்பாயாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த பக்கத்தில் தம்பிங்க தான் வந்து லாட்டி கிள்றாங்க அப்படின்னு. ஸோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஒரு தடவை ரொம்ப ஹார்டாக கிள்ளிட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு கத்திட்டாங்க வெளியே, தப்பாயாலா பிச்சை சாய அப்படின்னு அப்படி சொன்னோட இவங்க அந்த சொன்ன பிறகு ஏஞ்சிட்டாங்க. கடுப்பாக ஏஞ்ச பிறகு பார்க்குறாங்க எல்லாரும் வந்து தூங்கணும்னு நடிக்க கிடையாது, எல்லாம் உண்மையாலே தூங்கிட்டாங்க. ஸோ அப்போ கிள்ளுனது யாரு? அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா வந்துட்டு ஒரு பயத்தோட தான் திருப்படியும் படுத்திருக்காங்க. படுத்திருந்தோம் இந்த அக்கா என்னடா பயப்படவே மாட்டேன்னு சொல்லி அந்த அந்த சோரம் நினச்சிருக்கோம் போல. அடுத்தது இதுதான் தரமான செயல். என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அந்து சோறு அவங்க அக்கா கதைகிட்ட வந்து விஸ்பர் பண்ணுச்சு. என்ன விஸ்பர் பண்ணுச்சு, ஹந்து ஹந்து தாத்தா அப்படின்னு விஸ்பர் பண்ண இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க,
கத்திக்கிட்டு எழுந்திருச்சாங்க. கத்திக்கிட்டு எழுந்திருச்சு போய் அம்மா அம்மா டோருக்குள்ள கதவை தட்டுறாங்க. ஓகே, இது அவங்க டோரை போய் தட்டாத மினுக்கு இவங்க அந்த விஸ்பா பண்ணா டக்குன்னு ஏஞ்சாங்க. ஏஞ்சு பார்த்தா பக்கத்துல யாருமே காணோம். தம்பிங்க யாருமே காணோம். எல்லாம் காண போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து பயத்துல போய் அம்மா கதவை வந்து ஊடண்டோல ஸோ பொட்டு 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 பொட்டுன்னு தட்டாங்க. ஸோ அவ்வளோ வேகமாக தட்டியோ அவங்க அம்மாவுக்கு விளங்கல. ஸோ அவங்க அம்மா தான் கைவிட்டுறான்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரூபம் போய் தட்டுறான். பாட்டி தாத்தாவும் எழுந்திருக்க கிடையாது. ஸோ இவங்க வந்து அழுந்துக்கிட்டு பயத்தோட இங்கே வந்து சோஃபால படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து கிச்சனுக்கு போக கிடையாது. அவங்க அங்கிட்ட அந்த கிச்சன் ஏன்னா இருட்டாக இருக்குது. கிச்சன் ரொம்ப இருட்டாக இருக்குது. அவங்க அந்த கிச்சன் கிட்ட போகவே இல்லை. ஸோ அந்த கிச்சன் ஒரு பாட்டி தாத்தா ரூம் இது வரைக்கும் நான் கிச்சன் அவங்க எட்டி பார்க்கவே இல்லை. ஏன்னா கிச்சன் அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இன்னொரு கசன் படுத்துறான். அவங்கள போய் எழுப்பலாம் சொல்லி பார்த்தாங்க. அந்த இடம் இருட்டாகிறதுனால தாத்தா பாட்டியோட முடிச்சுட்டு அழுந்துக்கிட்டு பயத்தோட போய் சோஃபால படுத்தாங்க. இதுதான் பெரிய ட்விஸ்டே. ஓகே, காலையிலே ஆயிடுச்சு. எல்லாரும் கிச்சன்ல டூப்புன்னு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. இவங்க அந்த சோஃபால மட்டும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சத்தம் கேட்டான்னு ஏஞ்ச பிறகு இவங்க பார்க்குறேன். இவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க. கிச்சனில் வேலை செஞ்சிருக்காங்க. அப்பா கேட்குறாங்க, நான் நேற்று கதவு தட்டினால நீங்கள் ஏன் திறக்கவே இல்லை அப்படின்னு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ எப்பமா தட்டின அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்காவை அப்படியே தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் வந்து அவன் தம்பி சொல்லியிருந்தாங்க, அக்கா தான் உண்மையாலே ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொன்னல, ட்ராப்ல மாட்டிக்கிட்டவங்க தான் எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு. எப்படி பார்க்க முடியாது, எதுவும் விளங்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. ஓகேயா? ஸோ பிள்ளைங்க அங்கே இருந்தால் கூட இது வந்து அந்த கண்ணை மறைச்சிருச்சு போல. ஸோ அந்த இவங்க அந்த அந்த அந்துசோரோட இமேஜினேஷன்ல இருந்திருக்காங்க போல. அந்த இமேஜினேஷன் இருக்காங்க போல. அதனால தான் அவங்க தம்பி சொல்லியிருந்தாங்க, இவங்க தான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ தெரிஞ்ச பிறகு என்ன ஆச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த கதை. ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து கதை போட்டுகிட்டே வரணும்னா நீங்கள் அந்த பெல் பட்டன் டம்முன்னு அடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். பாய் பாய்.